நான் கடவுள் இப்போ கூட இருக்காரா இல்லையான்னு தெரில. ஆனால் அது வந்து ஏதோ ஒரு பவர், ஓகேவா, அந்த யூனிவர்ஸ் அப்படி சொல்லுவாங்களே, அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதுகிறேன். அது கவிதை மாதிரி இருக்கும், கவிதையான்னு தெரியல. பட் கேட்டு பாருங்கள். இது ஏன்னா எனக்கும் இந்த இயற்கைக்குமான ஒரு லவ்னு சொல்லலாம். ஸோ அதை ஒரு கவிதை மாதிரி எழுதணும்னு நினச்சேன். அப்படி ட்ரை பண்ணுது. இடத்திற்கேற்ப புனிதம், புகை, மாசு, காற்று. இடத்திற்கேற்ப ஆளுமை, நிலம், பூமி, பூமாதேவி. இடத்திற்கேற்ப அத்தியாவசியம், கடல், ஆறு, கூவம். இடத்திற்கேற்ப தன்மை, பக்தி, எரிசக்தி, தீ. பார்வைக்கேற்ப பிம்பம், வானம், இரவு, பகல். இவர்களின் கவர்ச்சியில் வீம்புக்கு இழுத்த காதல். வளர்ந்த ஊடல், வளையாத உணர்வு, சிந்தனையில் சில நேரம் உலகம், இயல்பில் கலந்துவிட்ட தோழமை, மீளாத வாழ்வில் மனித இயல்பில் இணையாத உலகம். ஆன்ம தேடலில் கிடைத்த உறவுகள், மனிதத்தில் கிடைக்காத நிறைவு, மிருகத்தன்மையில் கிடைத்திட்ட மனிதம், கோபத்தீயில், நாற்றத்தில், பொறுமை இழந்து, கலப்படமென நீர், காட்சி பிழை என வானம், ரசனையில் நிற்கும் ஆன்மம், காதல் என வாழ்க்கை.